சிறுகதையொன்றை பார்க்கலாமா? அறிவாளி ஆட்டுக்குட்டி. ஒரு அழகான காட்டின் ஓரத்தில் ஒரு ஆட்டு மந்தை வசித்து வந்தது. அதில் ஒரு தாயாடும் அதன் துருதுருப்பான குட்டியாடும் இருந்தன. அந்த ஆட்டுக்குட்டிக்கு உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகம். ஆனால் அதற்கு ஆபத்துக்களை பற்றி தெரியாது. ஒரு நாள் மாலை காட்டில் புல் மேய்ந்து கொண்டிருக்கும் போது தாயாடு தன் குட்டியிடம் சொன்னது, குட்டிமா, சூரியன் மறையப் போகின்றது. கூட்டத்தை விட்டு தனியாக எங்கும் செல்லாதே, ஓநாய் நடமாட்டம் இருக்கும் என்று எச்சரித்தது. ஆனால் ஒரு பச்சை புல் புதரை கண்ட ஆட்டுக்குட்டி அம்மாவின் பேச்சை கேட்காமல் மெல்ல மெல்ல மந்தையை விட்டு தள்ளிச் சென்றது. அப்போது புதருக்கு பின்னால் இருந்து ஒரு பசியுள்ள ஓநாய் திடீரென வெளிப்பட்டது. ஆட்டுக்குட்டி பயந்து நடுங்கியது. ஆனால் அது சாமர்த்தியமாக யோசித்தது. ஓநாயை பார்த்து, ஓநாய் மாமா, நீங்கள் என்னை பிடித்து தின்னப்போகின்றீர்கள் என்று எனக்கு நன்கு தெரியும். ஆனால் நான் இப்போதுதான் நிறைய புல் சாப்பிட்டேன். என் வயிறு கனமாக இருக்கின்றது. நான் சிறிது நேரம் நடனமாடினால் புல் சீக்கிரம் செரிமானமாகிவிடும். அதன் பிறகு நான் இன்னும் சுவையாக இருப்பேன் என்றது. ஓநாயும் சரி, ஆடுதானே, எங்கே ஓடிவிடப் போகின்றது என்று நினைத்து சம்மதித்தது. ஆட்டுக்குட்டி தன் கழுத்தில் இருந்த மணியை வேக வேகமாக ஆட்டியபடி சத்தமாக ஓடி நடனமாடியது. மணியின் சத்தம் கேட்டு தாயாடும் மந்தையை பாதுகாக்கும் நாய்களும் ஓடி வந்தன. நாய்களை கண்ட ஓநாய் பயந்து ஓடிப்போனது. தன் குட்டியை காப்பாற்றிய தாயாடு, பார்த்தாயா, பெரியவர்கள் பேச்சை கேட்காததால் வந்த வினை என்று மென்மையாக கண்டித்தது. அன்று முதல் ஆட்டுக்குட்டி தன் அம்மாவின் சொல்லை தட்டாமல் கேட்டது. கதையின் நீதி: பெரியவர்களின் அறிவுரையை நாம் ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது.